கல்யாணமே வேணாங்க, நான் சாமியாராக போகிறேன் அப்படின்னு நான் கிளம்பி வந்த இடம் தான் சதுரகிரி மலை. எனக்கு இதோட அந்த மலை பயணங்கிறது தேர்ட் டைம்ங்க. மலை அடிவாரத்தில் பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. வேஸ்ட் பண்ணாமல் அதை சாப்பிட்டுட்டு மேலே நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அமாவாசை, பௌர்ணமி, பிரதோஷம்னு மந்த்லி இந்த டேஸில் மட்டும்தாங்க நடக்க அலோவ் பண்ணுவாங்க. இந்த மலையோட டோட்டல் ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா 4500 அடிங்க. அதில் வழுக்குப்பாறை, பச்சரிசி பாறை அண்ட் சங்கிலி பாறைன்னு இந்த மாதிரி 3 பாதைகளை கொண்டது. நடந்துட்டு இருக்கிறப்பவே திடீர்னு சைடில் இறங்கி பார்த்தா மலை அடிவாரத்தில் கோரக்கர் குகைன்னு அங்கே சித்தர் ஒருத்தர் லிங்க வடிவத்தில் இருப்பதாகவும் அவரை போய் வணங்கிட்டு பட்டையெல்லாம் போட்டுட்டு ரிட்டர்ன் நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மலை ஏறுறப்பவே இரட்டை லிங்கம் கோயில் வந்துருச்சுன்னா பாதி பாதையை கடந்துட்டோம்னு அர்த்தம்னு இன்ஃப்ளூயன்சர் அண்ணன் சொல்லிக்கிட்டே வந்தாரு. ஏறிட்டே இருக்கிறப்பவே ரொம்பவே டயர்டாச்சு சில இடங்கள்ல. அந்த மாதிரி டயத்துல தம்பி நான் யூடியூபர்ரா இப்படின்னு நம்ம இன்ஃப்ளூயன்சர் என்ன ஃபன் பண்ணிக்கிட்டே நடக்க வச்சாரு. மலை மேல பாத்தீங்கன்னா சுந்தர மகாலிங்கம், சந்தன மகாலிங்கம், அப்புறம் ஆனந்தவள்ளி அம்மன்னு 3 தெய்வங்கள் இருக்கு. எல்லாரையும் நல்லா வழிபட்டுட்டு இவ்வளவு தூரம் நடக்க வச்ச 3 பேருக்கும் நன்றியை சொல்லிட்டு மலையில இருந்து இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து போய் வனக்காளி அம்மனையும் ஒரு வழிபட்டுட்டு பெரிய அன்னதானம் போட்டாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் இறங்கிட்டோம். உங்களோட சதுரகிரி எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. நம்ம மூவிஸ் லைஃப் பேஜையும் ஒரு ஃபாலோ தட்டி விட்டு போயிருங்களேண்டா.